رسوله الكريم. أما بعد، عن سعيد بن عبد الرحمن بن أبزة عن أبيه قال: جاء رجل إلى عمر بن الخطاب رضي الله تعالى عنه فقال: إني أجنبت فلم أصيب الماء. فقال عمار بن ياسر رضي الله تعالى عنه لعمر بن الخطاب رضي الله تعالى عنه: أما تذكر أننا كنا في سفر أنا وأنت، فأما أنت فلم تصلي وأما أنا فتمعكت فصليت إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் தயமம் செய்யக்கூடிய முறை. எப்படி தயமம் செய்யணும், தயமத்தை பற்றி பார்த்து வந்தோம். தயமம் என்பது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் விளக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வந்து, நான் குளிப்பு கடமையானவனாக ஆகிவிட்டேன், தண்ணீர் கிடைக்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார். அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில், நானும் நீங்களும் ஒரு பிரயாணத்தில் சென்றோம், அப்பொழுது தண்ணீர் கிடைக்காததால் நீங்கள் தொழவில்லை, நானோ மண்ணில் புரண்டு விட்டு தொழுதேன். இந்நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு கைகளையும் தரையில் அடித்து அவற்றில் ஊதிவிட்டு அவ்விரு கைகளால் தமது முகத்தையும் இரு முன் கைகளையும் தடவிக்கொண்ட பின்னர், இவ்வாறு செய்திருந்தால் அது உமக்கு போதுமானதாக இருந்தது என கூறிய சம்பவம் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்டார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடியது குளிப்பு கடமையானாலும் சரி, ஒது கடமையானாலும் சரி, நாம் செய்யக்கூடியது தயம்மம். தண்ணீர் கிடைக்கவில்லை, ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, ஒரு பிரயாணத்தில் போகின்றான், அல்லது வனாந்தர பகுதிகளில் செல்கின்றான், அல்லது எதிரிகளுடைய பயத்தினால் இருந்து கொண்டிருக்கின்றான், அல்லது தண்ணீரில் இவன் கை வைத்தால் மரணம் உண்டாகிவிடுமோ எனக்குரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில், இந்த மூன்று சூழ்நிலைகளில்தான் தயமம் செய்வதற்கு அனுமதி உண்டு. ஒன்று, தண்ணீர் கிடைக்கவில்லை, ஒரு கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் தண்ணீரே கிடைக்கல அப்படின்னாலும் சரி, அல்லது நாம் வெளியே சென்றால் எதிரிகள் நம்மை கொலை செய்து விடுவார்கள், கொண்டு விடுவார்கள், அந்த ஒரு ஆபத்து இருக்கு. சுருக்கம் நமக்கு வழங்கலாக சொன்னா 144 தடை உத்தரவு போட்டாலும் போட்டிருக்காங்க, வெளியே போக முடியாது, அந்த சூழ்நிலைகள் இருக்குது. மூன்றாவது, இவனுக்கு தண்ணீரில் வைத்தால், கை வைத்தால் இவன் இறந்து விடுவான், அந்த சூழ்நிலைகள் இருக்கு. இந்த சூழ்நிலைகள்ல ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, ஃபர்லான குளிப்பு கண்டிப்பா குளிச்சே தீரணும், அல்லது தொழுகைக்காக இவன் ஒது செய்ய வேண்டியது இருக்குது. இந்த இரண்டு சூழ்நிலைகளும் சரி, இவன் தயமம் செய்து கொண்டால் போதும். அது எப்படி தயமம் செஞ்சு கொண்டா, இரண்டுக்கும் ஒரே மாதிரியாக தயமம் செஞ்சா போதுமான ஒண்ணு. என்ன, நாம் மண்ணில் அடிக்க வேண்டும், சுத்தமான மண்ணாக இருக்கணும். நேற்று பார்த்தது போல சுத்தமான மண்ணாக இருக்க வேண்டும். அதை இப்படி அடிச்சு மேலே ஒரு முறை, கீழே ஒரு முறை, மீண்டும் மேலே ஒரு முறை, 3 முறைகள் நாம் இழுக்க வேண்டும். இழுத்துட்டு என்ன செய்யலாம், இந்த கைகளை ஊதி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 கைகளும் பின்னாடி தட்டினா கூட போதும். ஏன்னா இந்த பொடி கற்கள் எதுவும் சின்ன துகள்கள் இருக்கக்கூடாது, அதுக்காண்டி
தட்டி விட்டுக்கலாம் அல்லது ஊதி விட்டா போதும். ஊதி விட்டு இந்த முகங்களை நாம் தேய்க்கக்கூடிய சமயத்தில் மேல இருந்து இந்த அடைய வளைந்து தேய்த்து இந்த 2 கை விரல்களையும் இறுதியாக பின்பக்கமாக சேர்த்து இழுத்து கொண்டோம். இந்த 3 விரல்ல ஆரம்பிக்கணும். மேல இருந்து அந்த ஆரம்பிச்சு சுத்தி வளைஞ்சிட்டு அதுக்கு பிறகு இந்த 2 இதுல விரல்களாக இந்த பக்கங்களாக மேல சேர்க்கிறது ஒன்று முகத்தை. இரண்டாவதாக 2 கைகளையும் அவர் தடவி கொள்வது. அதே போல தட்டி 3 முறைகள் ஏற்றி இறக்கி 3 முறை இருந்து தட்டி முடிச்சுட்டு இந்த 3 விரல்களையும் உயர்த்தி அதை இங்க வைக்கிற 4 விரல்ல இந்த பின்பக்கமாக இங்க இருந்து ஆரம்பிக்கப்படணும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்பட்டு பின்பக்கமாக வந்து இந்த மொட்டைக்கு கீழே வந்தவுடனே திருப்பி வரணும். இந்த 2 கைகளையும் திருப்பி இதை அப்படியே மேல கொண்டு வந்து இந்த கையினால வெளியெடுத்தணும். இதே போலதான் இங்கேயும் இந்த 3 விரல்களை உயர்த்த அமைக்கப்பட்டு 2 விரல்களை மட்டும் தூக்கிட்டு இதை இங்க இருந்து ஆரம்பிக்கணும், கொண்டு வரணும், பின்னாடியே இப்படி வரும். இங்க வந்தவங்க மொட்டி பக்கத்துல வந்து இந்த 2 கைகளுமே திருப்போம். கீழே உள்ள கையும் திருப்பும், மேல விடும், திருப்பி மேல கொண்டு வந்து இதோட முடிக்கணும். இங்கதான் இப்படி செய்தால் போதுமான ஒன்று. குளிப்பு கடமையாக இருந்தாலும் அது அந்த சமயத்தில் அவர்களுக்கு என்ன ஆயிடும், நிவர்த்தியாக ஆகிவிடும். அதே சமயத்தில் வெகுவாக இருந்தாலும் இந்த 2 மற்றும் கடமையினால் போதுமான ஒன்று, வேற எதுக்கும் தேவையில்லை. ஏன்னா இது வேற ஒரு சம்பவம் வருது. இது போல போன நபர்கள் 2 நபர்கள், ஒரு நபர் என்ன செஞ்சாரு, குளிப்பு கடமையா இருந்தா நம்ம தயமம் செஞ்சா போதும்னு நினைச்சாரு. உணர்ந்தவர் என்ன செஞ்சாரு, இல்ல நம்ம குளிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அதே போலதான் வந்து மண்ணை செய்யணும்னு சொல்லிட்டு பாலைவனத்துல உருண்டு எந்திரிச்சார். உருண்டு எந்திரிச்ச நபரு ஒருத்தவர் அவர் வஃபாத் ஆயிட்டாரு, இறந்த உடனே. அப்ப இது ரசூலுல்லாஹ் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முறைகள் வந்து நமக்கு இப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை. இது போல நீங்க தயமம் செய்தால் போதுமான ஒன்று. முகத்தையும் கையையும் நீங்க தழுவினா போதும். இப்படி மண்ணில் புரண்டு எழ வேண்டிய அவசியம் அல்ல பரலான குளிப்புக்கு என்பதாகவும் சொன்னாங்க. ஆக இந்த ஹதீஸில் இன்னும் நமக்கு விளங்கக்கூடியதும் அதுதான். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக மாய்க்க அல்வதிவானாக. வாக்கர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.